நீங்கள் இருக்கிற இடத்தை, வேலை செய்கிற இடத்தை கர்த்தர் உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறவர் உங்கள் வாசஸ்தலத்தையும் நீங்கள் தங்கி தாபரிக்கிற இடத்தையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரியமான அன்பு உறவுகளே, இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் இயேசு உங்களோடு இணைந்து இருப்பாராக என்று வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 3:33 நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்கள் சத்திய வேதத்தின்படி வாழ்கிறவர்கள், சத்திய மார்க்கத்தார்கள், ஆண்டோடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்கள், நீதியின்படி வாழ்கிறவர்கள். இவர்கள் வாழ்கிற வாசஸ்தலத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறாரா? இப்படிப்பட்டவர்களாக நாம் இருப்போமேயானால் நாம் இருக்கிற இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஒரு நீதிமான்களாக வாழ்ந்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்தை, நீங்கள் வேலை செய்கிற இடத்தை கர்த்தர் உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறவர் உங்கள் வாசஸ்தலத்தையும் நீங்கள் தங்கி தாபரிக்கிற இடத்தையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல, நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தின் மேல் கடந்து வரப்போகிறது. அதற்கு நீங்களும் நானும் நீதிமான்களாக மாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம், சத்திய வேதத்தின்படி வாழ தீர்மானிப்போம், நீதிமான்களாக்கப்படுவோம். நாம் இருக்கிற ஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்மையும் ஆசீர்வதிப்பார். God bless you.